6/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா. பாப்தாதாவின் விசேஷ ஆசை. ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வாதங்கள் கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். இன்று பாப்தாதா தம்முடைய நாலாபுறம் உள்ள கவலையற்ற மகாராஜாக்களின் சபையை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த ராஜசபை முழு கல்பத்திலும் இந்த சமயம்தான். ஆன்மீக பெருமிதத்தில் இருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் கவலையற்ற மகாராஜாக்கள். காலையில் எழுந்ததுமே கவலையற்றவராக, நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் கர்மம் செய்யும் போதும் கவலையற்றவராக, மற்றும் தூங்கினாலும் கவலையற்ற துக்கத்தில் தூங்குகிறீர்கள். அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீர்கள் இல்லையா? கவலையற்றவராக இருக்கிறீர்கள் இல்லையா? ஆகிவிட்டீர்களா? ஆகிக் கொண்டிருக்கின்றீர்களா? ஆகிவிட்டீர்கள் இல்லையா? கவலையற்றவர்கள் மற்றும் மகாராஜாக்கள், சுயராஜ்ய அதிகாரி. இந்த கர்மேந்திரியங்களின் மீது ராஜ்யம் செய்யக்கூடிய கவலையற்ற மகாராஜாக்கள் நீங்கள்தான், அதாவது சுயராஜ்ய அதிகாரிகள். ஆக அந்த மாதிரி சபை பிராமணர்களாகிய உங்களுடையது மட்டும்தான். ஆக சுமை இறங்கிவிட்டது இல்லையா? கவலை முடிந்ததும் மற்றும் கவலையற்ற மகாராஜா ஆகி விலை மதிப்பற்ற வாழ்க்கையை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அனைவரும் தலை மீதும் பவித்திரதாவின் ஒளி கிரீடம் தானாகவே ஜொலிக்கின்றது. கவலையற்றவரின் தலை மீது ஒளி கிரீடம் உள்ளது. ஏதேனும் கவலைப்படுகிறீர்கள், ஏதேனும் சுமையை தன் மீது ஏற்றிக்கொள்கிறீர்கள் என்றால் தலை மீது என்ன வந்துவிட்டுள்ளது என்று தெரிந்ததா? சுமைகளின் கூடை வந்து விடுகின்றது. ஆகவே யோசியுங்கள், கிரீடம் மற்றும் கூடை இரண்டையும் முன்னால் கொண்டு வாருங்கள். எது நன்றாக உள்ளது? கூடை நன்றாக உள்ளதா அல்லது ஒளி கிரீடம் நன்றாக உள்ளதா? டீச்சர்கள் சொல்லுங்கள், எது நன்றாக உள்ளது? கிரீடம் நன்றாக உள்ளது இல்லையா? அனைத்து கர்மேந்திரியங்கள் மீதும் ராஜ்யம் செய்யக்கூடிய மகாராஜாக்கள் நீங்கள்தான். பவித்ரதா ஒளி கிரீடதாரியாக்கும். எனவே உங்கள் நினைவு சின்னமாக ஜட சித்திரங்களில் இரட்டை கிரீடம் காட்டப்பட்டுள்ளது. துவாபர யுகம் தொடங்கி மகாராஜாக்களாகவோ அநேகர் ஆகியிருக்கிறார்கள், ராஜாக்களாகவோ அநேகர் ஆகியிருக்கின்றார்கள். ஆனால் இரட்டை கிரீடதாரியாக யாரும் ஆகவில்லை. கவலையற்ற மகாராஜாவாக, சுயராஜ்ய அதிகாரியாகவும் யாரும் ஆகவில்லை. ஏனென்றால் பவித்ரதாவின் சக்தி மாயாவை வென்றவராக, கர்மேந்திரியங்களை வென்றவராக, வெற்றியாளராக ஆக்கிவிடுகின்றது. கவலையற்ற மகாராஜாவின் அடையாளம் என்ன? சதா தானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துபவர்கள். திருப்தியற்று இருக்கும் அளவுக்கு ஒருபோதும் எந்த ஒரு அப்பிராப்தியும் இருப்பதில்லை. எங்கே அப்பிராப்தி உள்ளதோ அங்கே திருப்தியற்ற நிலை இருக்கும். எங்கே பிராப்தி உள்ளதோ அங்கே திருப்தி இருக்கும். அந்த மாதிரி ஆகியிருக்கிறீர்களா? சோதித்து பாருங்கள். சதா சர்வ பிராப்தி சுரூபமாக திருப்தியாக இருக்கின்றீர்களா? பாடலும் உள்ளது, கிடைக்காத பொருள் எதுவும் இல்லை என்று தேவதைகளுக்கு இல்லை. பிராமணர்களின் கஜானாவில் திருப்தியான வாழ்க்கையின் சிரேஷ்ட அலங்காரம், சிரேஷ்ட பண்புகள். ஆக திருப்தியின் ஆத்மாக்கள் தாமே நீங்கள். பாப்தாதா அத்தகைய கவலையற்ற மகாராஜாக்களை பார்த்து குஷி அடைகின்றார். ஆஹா, என் கவலையற்ற மகாராஜா, ஆஹா ஆஹா ஆஹா. அப்படித்தான் இருக்கிறீர்கள் இல்லையா? கவலையற்று இருப்பவர்கள் கை உயர்த்துங்கள். கவலையற்று இருக்கின்றீர்களா? கவலை வருவதில்லையே. எப்போதாவது வருகிறதா? நல்லது. கவலையற்றவர் ஆவதற்கான விதி மிகவும் சுலபமானது, கஷ்டமானதில்லை. ஒரு சொல்லின் மாத்திரையில் கொஞ்சம் வேறுபாடு உள்ளது. அந்த சொல் எனது, மேரா என்பதை உனது, தேரா என்று மாற்றிவிடுங்கள். எனது இல்லை, உனது. ஆக இந்த மொழியில் மேரா என்று எழுதுங்கள், தேரா என்று எழுதுங்கள். ஆக இந்தி மொழியில் மேரா என்று எழுதுங்கள், தேரா என்று எழுதுங்கள். அப்போது என்ன வேறுபாடு உள்ளது? மே மற்றும் தே.
என்பதற்கு இடையில் என்ன வேறுபாடு? ஆனால் வேறுபாடு அவ்வளவு ஏற்பட்டு விடுகிறது. ஆக நீங்கள் அனைவரும் எனது எனது என்பவர்களா, உனது உனது என்பவர்களா? எனது என்பதை உனது என மாற்றிவிட்டீர்களா? மாற்றவில்லை என்றால் மாற்றிவிடுங்கள். எனது எனது என்றால் அடிமையாகிறவர்கள், வருத்தம் அடைபவர்கள் மாயாவின் அடிமையாகி விடுகின்றனர் இல்லையா? அப்போது வருத்தமுற்றவராகவும் ஆகவே செய்வார்கள் இல்லையா? வருத்தமுற்றவராக ஆவதென்றால் மாயாவின் அடிமை ஆகிறவர்கள். ஆக நீங்கள் மாயாவை வென்றவர்கள், மாயாவின் அடிமைகள் அல்லர். அப்போது வருத்தம் வருகிறதா? சில நேரம் ருசி பார்த்து விடுகிறீர்கள். ஏனென்றால் 63 பிறவிகளாக வருத்தத்துடன் இருப்பதற்கான அபியாசம் உள்ளது இல்லையா? ஆகவே சில நேரம் அது வெளிப்பட்டு விடுகிறது. எனவே பாப்தாதா என்ன சொன்னார்? ஒவ்வொரு குழந்தையும் கவலையற்ற மகாராஜா. இப்போது எங்காவது ஒரு மூலையில் கவலையை வைத்திருப்பீர்களானால் அதை கொடுத்து விடுங்கள். சுமையை உங்களிடம் ஏன் வைத்துக் கொள்கிறீர்கள்? சுமை தூக்குவதற்கான பழக்கமாகிவிட்டதா? சுமையை என்னிடம் கொடுத்து விடுங்கள், லேசாகி விடுங்கள், டபுள் லைட் ஆக்குங்கள் என்று பாபா சொல்லும்போது டபுள் லைட் நன்றாக உள்ளதா, சுமை நன்றாக உள்ளதா? எனவே நல்லபடியாக சோதித்து பாருங்கள். அமிர்த வேலை எழும்போது சோதித்து பாருங்கள். விசேஷமாக தற்காலத்தில் ஆழ்மனதில் சப்கான்ஷியன்ஸ் கூட ஏதேனும் சுமை இல்லைதானே? சப்கான்ஷியன்ஸ் மட்டும் என்ன, கனவில் கூட சுமையின் அனுபவம் இருக்கக்கூடாது. டபுள் லைட் தான் பிடித்திருக்கிறது இல்லையா? அதனால் இந்த விசேஷ வீட்டு பாடத்தை பாபா கொடுத்து கொண்டிருக்கின்றார். அமிர்த வேளையில் சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்க்க வருகிறது தானே? ஆனால் சோதித்து பார்ப்பதோடு சோதித்தால் மட்டும் போதாது, மாற்றவும் வேண்டும். எனது என்பதை உனது என மாற்றிவிட வேண்டும். எனவே சோதித்து பாருங்கள் மற்றும் மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் பாப்தாதா அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றார், சமயம் சுயம் இரண்டையும் பாருங்கள். சமயத்தின் வேகத்தையும் பாருங்கள், சுயத்தின் வேகத்தையும் பாருங்கள். பிறகு இப்படி சொல்வது கூடாது, எனக்கோ தெரியவே தெரியாது, சமயம் எவ்வளவு வேகமாக சென்று விட்டது. குழந்தைகள் பலர் புரிந்து கொள்கிறார்கள். இப்போது கொஞ்சம் மந்தமான புருஷார்த்தம் உள்ளதென்றால் கடைசி நேரத்தில் வேகப்படுத்தி விடுவோம். ஆனால் நீண்ட கால அபியாசம்தான் கடைசியில் சகயோகி ஆகும். மகாராஜா ஆகித்தான் பாருங்களேன். ஆகியிருக்கிறீர்கள், ஆனால் சிலர் ஆகியிருக்கிறீர்கள், சிலர் ஆகவில்லை. சென்று கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கின்றோம், சம்பனமாகி விடுவோம். இப்போது நடப்பது கூடாது, செய்வது கூடாது, பறக்க வேண்டும். இப்போது பறக்கும் வேகம் வேண்டும். இறக்கைகளோ கிடைத்து விட்டன இல்லையா? ஊக்கம், உற்சாகம் மற்றும் தைரியத்தின் இறக்கைகள் அனைவருக்கும் கிடைத்துள்ளன மற்றும் பாபாவின் வரதானமும் உள்ளது. நினைவிருக்கிறதா வரதானம்? தைரியத்தின் ஓரடி உங்களுடையது மற்றும் 1000 அடியின் உதவி பாபாவினுடையது. ஏனென்றால் பாபாவுக்கு குழந்தைகளிடம் மனப்பூர்வமான அன்பு உள்ளது. ஆக அன்புள்ள குழந்தைகள் கஷ்டப்பட்டு உழைப்பதை பாபா பார்க்க விரும்புவதில்லை. அன்பில் இருப்பவர்களால் உழைப்பு முடிந்து போய்விடும். அன்பில் இருப்பீர்களானால் உழைப்பு முடிந்து போய்விடும். உழைப்பு நன்றாக உள்ளதா என்ன? களைத்து விட்டீர்கள். 63 பிறவிகளாக அலைந்து முயற்சி செய்து களைத்து விட்டீர்கள். பாபா தமது அன்பினால் அலைவதற்கு பதிலாக 3 சிம்மாசனங்களின் எஜமானராக்கிவிட்டார். 3 சிம்மாசனங்கள் பற்றி அறிவீர்களா? என்ன அறிந்திருக்கிறீர்கள்? ஆனால் சிம்மாசனதாரி நீங்கள் அழியாத ஆசன நிவாசியும் ஆவீர்கள். பாப்தாதாவின் மன சிம்மாசனதாரியும் ஆவீர்கள். மேலும் வருங்கால ராஜ சிம்மாசனத்தில் அமர்பவரும் நீங்கள். ஆக குழந்தைகள் அனைவரையும் சிம்மாசனத்தில் அமர்பவர்களாக பார்த்து கொண்டிருக்கின்றார். அத்தகைய பரமாத்மா மன சிம்மாசனம் முழு கல்பத்திலும் அனுபவம் செய்ய முடியாது. பாண்டவர்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மகாராஜாக்களா? கை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். சிம்மாசனத்தை விடக்கூடாது. தேக உணர்வில் வருகிறீர்கள் என்றால் மண்ணுக்குள் வந்து விட்டீர்கள். இந்த தேகம் மண்ணாகும். சிம்மாசனத்தில் அமர தகுதி உள்ளவராக ஆகிவிட்டால் மகாராஜா ஆகிவிட்டீர்கள். பாப்தாதா குழந்தைகள் அனைவருடைய புருஷார்த்தத்தின் சாட்டை சோதித்து பார்க்கின்றார். 4 பாடங்களிலும் யார் யார் எதுவரை சென்று சேர்ந்திருக்கிறார்கள்?
ஆக பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் சாட்டையும் சோதித்து பார்த்தார். பாப்தாதா என்னவெல்லாம் கஜானாக்கள் கொடுத்தாரோ அந்த அனைத்து கஜானாக்களையும் இதுவரை சேமித்திருக்கிறார்கள். ஆக சேமிப்பு கணக்கே சோதித்தார். ஏனென்றால் கஜானாவை அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துள்ளார். சிலருக்கு குறைவாகவும் சிலருக்கு அதிகமாகவும் கொடுக்கவில்லை. கஜானா சேமிப்பாவதற்கான அடையாளம் என்ன? கஜானா பற்றி தெரியும் இல்லையா? அனைத்திலும் பெரிய கஜானா சிரேஷ்ட சங்கல்பத்தின் கஜானா. சங்கல்பம் கூட கஜானா தான். எனவே தற்காலகத்தின் சமயம் பெரிய கஜானா தான். சமயமும் பெரிய கஜானா தான். ஏனென்றால் தற்போதைய சமயத்தில் எதையெல்லாம் அடைய விரும்புகிறீர்களோ, எந்த வரதானங்களை பெற விரும்புகிறீர்களோ, எவ்வளவு தன்னை சிரேஷ்டமாக ஆக்கிக்கொள்ள விரும்புகிறீர்களோ அவ்வளவு இப்போது ஆக்க முடியும். இப்போது இல்லையில் இனி எப்போதும் இல்லை. எப்படி சங்கல்பங்களின் கஜானாவை வீணாக்குவது என்றால் தன்னுடைய பிராப்திகளை வீணாக்குவதாகும். அதே போல சமயத்தின் ஒரு வினாடியை கூட வீணாக்கிவிட்டீர்கள். பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளவில்லை என்றால் அதிகம் வீணாக்கிவிட்டீர்கள். அதோடு ஞானத்தின் கஜானா, சக்திகளின் கஜானா மற்றும் ஒவ்வொரு ஆத்மா மற்றும் பரமாத்மாவிடமிருந்து ஆசீர்வாதங்களின் கஜானா அனைத்திலும் சுலபமானது. புருஷார்த்தத்தில் ஆசீர்வாதங்களை கொடுங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை பெறுங்கள். சுகம் கொடுங்கள் மற்றும் சுகம் பெறுங்கள். துக்கம் கொடுக்காதீர்கள், துக்கத்தை பெறாதீர்கள். துக்கம் கொடுக்கவில்லை ஆனால் துக்கம் பெறுகிறீர்கள் என்றால் துக்கம் அடைவீர்கள் இல்லையா? எனவே ஆசீர்வாதங்களை கொடுங்கள், சுகம் கொடுங்கள், சுகம் பெறுங்கள். ஆசீர்வாதங்களை கொடுக்க வருகிறதா? பெறுவதற்கும் வருகிறதா? யாருக்கு ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் கொடுப்பதற்கும் வருகிறதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். நல்லது. அனைவருக்கும் வருகிறதா? நல்லது. இரட்டை வெளிநாட்டவருக்கும் வருகிறதா? வாழ்த்துக்கள். கொடுக்க வருகிறது, பெற்றுக்கொள்ள வருகிறது என்றால் வாழ்த்துக்கள். பெற்றுக்கொள்ளவும் வருகிறது, கொடுக்கவும் வருகிறது என்றால் பிறகு வேறென்ன வேண்டும்? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே செல்லுங்கள். ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். சம்பனமாகி விடுவீர்கள். யாராவது சாபமிட்டால் என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்களா? உங்களுக்கு சாபம் கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்களா? சாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்குள் தூய்மை இருந்ததா? சாபம் என்றால் அது கெட்ட பொருள் இல்லையா? நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், உள்ளுக்குள் ஸ்வீகாரம் செய்து கொண்டீர்கள் என்றால் உள்ளுக்குள் தூய்மை இல்லை என்றாகிறது இல்லையா? கொஞ்சம் குறை இருந்தாலும் முழுமையடைய முடியாது. கெட்ட பொருளை யாராவது கொடுத்தால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா? மாட்டீர்கள் இல்லையா? அல்லது நல்லது, பரவாயில்லை, கொடுத்தால் வாங்கிக் கொள்ளலாமே என்று வாங்குவீர்களா? ஒருபோதும் யாரேனும் சாபம் கொடுப்பார்களானால் நீங்கள் மனதின் உள்ளே அதை தாரணை செய்யக்கூடாது. இது சாபம் என்று புரிய வருகிறது. உள்ளுக்குள் தாரணை செய்யாதீர்கள், இல்லை என்றால் குறையாகிவிடும். ஆக இப்போது இந்த பழைய வருடத்தில் இன்னும் கொஞ்ச நாள் மீதம் உள்ளது. ஆனால் உங்கள் மனதுக்குள் திட சங்கல்பம் செய்யுங்கள். இப்போது யாருடைய சாபமாவது மனதுக்குள் இருக்குமானால் வெளியேற்றி விடுங்கள். பிறகு நாளை முதல் ஆசீர்வாதங்கள் கொடுப்போம், ஆசீர்வாதங்கள் பெறுவோம். சரிதானே? பிடித்திருக்கிறதா? அல்லது செய்துதான் ஆக வேண்டுமா? பிடித்திருக்கிறது தான். ஆனால் யார் நினைக்கிறார்களோ செய்துதான் ஆக வேண்டும். எது நடந்தாலும் சரி, ஆனால் செய்தே ஆக வேண்டும். அவர்கள் கை உயர்த்துங்கள். செய்தே ஆக வேண்டும். யார் ஸ்நேகி சகயோகி என்று வந்திருக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். ஆக ஸ்நேகி சகயோகி யார் வந்திருக்கிறார்களோ பாப்தாதா அவர்களுக்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் சகயோகியாகவோ இருக்கிறீர்கள், ஸ்நேகியாகவும் இருக்கிறீர்கள். ஆனால் இன்று இன்னும் ஓரடி எடுத்து வைத்து பாபாவின் வீட்டிற்கு அல்லது தங்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள். அதனால் தங்களின் வீட்டிற்கு வந்தமைக்காக வாழ்த்துக்கள். நல்லது. ஸ்நேகி சகயோகி வந்திருப்பவர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்களா? ஆசீர்வாதங்கள் கொடுப்போம் மற்றும் பெறுவோம் என்று புரிந்திருக்கிறீர்கள். தைரியம் வைக்கிறீர்களா? ஸ்நேகி சகயோகி யார் தைரியம் வைக்கிறார்களோ உதவி கிடைக்கும். நன்றாக கை உயர்த்துங்கள். நல்லது. பிறகோ நீங்களும் சம்பனமாகி விடுவீர்கள். வாழ்த்துக்கள். யார் ரெகுலர் இதயமானவராக இருக்கின்றார்களோ, பிராமண வாழ்க்கையில் பாப்தாதாவுடன் சந்திப்பதற்காக முதல் தடவை வந்திருக்கிறார்களோ,
ஆனால் தன்னை பிராமணர் என புரிந்து கொண்டிருக்கிறார்களோ, ரெகுலர் மாணவர் என புரிந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் செய்தே ஆக வேண்டும் என புரிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கை உயர்த்துங்கள். ஆசீர்வாதங்களை கொடுப்பீர்கள், ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். செய்வீர்களா? டீச்சர்கள் எழுந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கேபினில் இருப்பவர்கள் எழுந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் கொடுக்கத்தான் செய்கின்றோம். இப்போது செய்தே ஆக வேண்டும். எது நடந்தாலும் தைரியம் வையுங்கள், திட சங்கல்பம் வையுங்கள். எப்போதாவது சாபத்தின் தாக்கம் ஏற்படுகிறது என்றால் 10 மடங்கு அதிகம் ஆசீர்வாதங்கள் கொடுத்து அதை முடித்து விட வேண்டும். ஒரு சாபத்தின் பிரபாவத்தை 10 மடங்கு ஆசீர்வாதங்கள் கொடுத்து லேசாக்கிவிட வேண்டும். பிறகு தைரியம் வந்துவிடும். நஷ்டமோ தனக்கு ஏற்படுகிறது இல்லையா? அடுத்தவரோ சாபம் கொடுத்துவிட்டு போய்விட்டார். ஆனால் யார் சாபத்தை தனக்குள் நெறித்து கொண்டாரோ, யார் துக்கம் உள்ளவராக ஆகிறார்? பெறுபவரா அல்லது கொடுப்பவரா? கொடுப்பவரும் ஆகிறார். ஆனால் பெறுபவர் அதிகம் ஆகிறார். கொடுப்பவரோ அலட்சியமாக இருந்து விடுகிறார். இன்று பாப்தாதா தமது மனதின் விசேஷ ஆசையை சொல்லி கொண்டிருக்கின்றார். பாப்தாதாவுக்கு அனைத்து குழந்தைகளுக்காகவும் ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும், இந்த தேசத்தவராயினும் வெளிநாட்டவராயினும் சகயோகி ஆயினும், ஏனென்றால் சகயோகிகளுக்கும் கூட அறிமுகமும் கிடைத்துள்ளது இல்லையா? ஆக எப்போது அறிமுகம் கிடைத்துள்ளதோ அப்போது அறிமுகத்தின் மூலம் பிராப்தியோ செய்ய வேண்டும் இல்லையா? எனவே பாப்தாதாவுக்கு இந்த ஆசை ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசீர்வாதங்களின் கஜானாவை எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு சேமித்து கொண்டே செல்லுங்கள். ஏனென்றால் இச்சமயம் எவ்வளவு ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கிறீர்களோ, சேமித்து கொள்கிறீர்களோ, அவ்வளவு நீங்கள் எப்போது பூஜைக்குரியவராக ஆகிறீர்களோ அப்போது ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்க முடியும். துவாபரயுகம் தொடங்கி பக்தர்களுக்கும் ஆசீர்வாதங்கள் கொடுக்க வேண்டுமாக இவ்வளவு ஆசீர்வாதங்களின் ஸ்டாக் சேமிக்க வேண்டும். ராஜா குழந்தைகள் இல்லையா நீங்கள்? பார்த்தாதா? ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தையாக பார்க்கிறார், குறைவாக பார்ப்பதில்லை. நல்லது. பாப்தாதாவின் ஆசையை அடிக்கோடிட்டு விட்டீர்களா? யார் செய்து விட்டார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். செய்து விட்டோம். நல்லது. பாப்தாதா 6 மாதத்திற்கான வீட்டு பாடமும் கொடுத்துள்ளார். நினைவுள்ளதா? டீச்சர்களுக்கு நினைவுள்ளதா? ஆனால் இந்த திட சங்கல்பத்தின் முடிவை 1 மாதத்தில் பார்ப்போம். ஏனென்றால் புது வருடமோ விரைவில் தொடங்கவிருக்கின்றது. 6 மாதத்தின் வீட்டு பாடம் உங்களுடையது. இந்த 1 மாத திட சங்கல்பத்தின் முடிவை பார்ப்போம். சரியா? டீச்சர்கள் 1 மாதம் என்பது சரியா? பாண்டவர்கள் சரியா? நல்லது. யார் முதல் முறை மதுபன் வந்து சேர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். மிக நன்று. பாருங்கள், பாப்தாதாவுக்கு எப்போதும் புது குழந்தைகள் மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் புது குழந்தைகள் எப்படி மரம் இருக்கிறது இல்லையா? அதில் சிறு சிறு இலைகள் வெளிப்படும் போது அவை குருவிகளுக்கு மிகவும் பிரியமாக இருக்கும். அதுபோல புது புது குழந்தைகள் என்றால் மாயாவுக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். அதனால் புதியவர்கள் ஒவ்வொருவரும் தினம் தங்கள் புதுமையை சோதித்து பார்க்க வேண்டும். இன்றைய தினம் நமக்கு என்ன புதுமையை கொண்டு வந்தோம்? எந்த ஒரு விசேஷ குணத்தை, எந்த ஒரு சக்தியை தனக்குள் விசேஷமாக தாரணை செய்தோம்? ஆக சோதித்து கொண்டே இருப்பீர்கள். தன்னை பரிபக்குவமாக்கி கொண்டே இருப்பீர்களானால் பாதுகாப்பாக இருப்பீர்கள், அமரராக இருப்பீர்கள். ஆக அமரராக இருக்க வேண்டும், அமர பதவி பெற வேண்டும். நல்லது. நாலாபுரம் உள்ள கவலையற்ற மகாராஜாக்களுக்கு சதா ஆன்மீக பெருமையில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா கிடைத்துள்ள கஜானாக்களை சேமிப்பு கணக்கில் அதிகரிக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தி ஆத்மாக்களுக்கு சதா ஒரு சமயத்தில் 3 விதமான சேவை செய்யக்கூடிய சிரேஷ்ட சேவாதாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம்: சர்வ சக்திகளை கட்டளைப்படி தனது சகயோகி ஆக்கக்கூடிய இயற்கையை வென்றவர் ஆகுக. அனைத்திலும் பெரியதிலும் பெரியதாசி இயற்கையாகும். எந்த குழந்தைகள் இயற்கையை வெல்வதற்கான வரதானத்தை பெறுகிறார்களோ அவர்களின் கட்டளைப்படி சர்வ சக்திகள் மற்றும் இயற்கை ஆகிய தாசி காரியமாற்றுகின்றன, அதாவது சமயத்தில் சகயோகம் கொடுக்கின்றன. ஆனால்
இயற்கையை வென்றவர் ஆவதற்கு பதிலாக கவனக்குறைவின் தூக்கத்தில் அல்லது அல்ப காலத்தின் பிராப்தியின் நஷாவில் அல்லது வீண் சங்கல்பங்களின் நடனத்தில் போதையாகி தனது சமயத்தை வீணாக்குகிறீர்கள் என்றால் சக்திகள் கட்டளைப்படி காரியம் ஆற்ற முடியாது. எனவே சோதித்து பாருங்கள். முதலில் முக்கியமானது சங்கல்ப சக்தி, நிர்ணய சக்தி மற்றும் சமஸ்காரத்தின் சக்தி மூன்றுமே கட்டளைப்படி உள்ளனவா? ஸ்லோகன்: பாப்தாதாவின் குணங்களை பாடிக்கொண்டே இருப்பீர்களானால் தானும் குணமூர்த்தியாகி விடுவீர்கள். அவ்யக்த ஈஷாரா: இணைந்த ரூபத்தின் நினைவு மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். இணைந்த சேவை இல்லாமல் வெற்றி கிடைக்காது. அப்படி இல்லாமல் சேவை செய்வதற்காக போகிறீர்கள், திரும்பி வந்து சொல்கிறீர்கள் மாயா வந்து விட்டது, மூட் ஆஃப் ஆகிவிட்டது, தொந்தரவாகிவிட்டது என்று ஆகிவிடக்கூடாது. எனவே அடிக்கோடிடுங்கள். சேவையில் வெற்றி அல்லது சேவையில் வெற்றிக்கான சாதனம் சுயத்தின் சேவை மற்றும் அனைவருக்குமான இணைந்த சேவை. ஓம் சாந்தி.